எப்படி படுத்திருக்காரு ஏன்னா ஊர்ல இருந்து தலானிகளா நீ கொண்டு வரலையா? நல்லா தெரியும் தொப்ப நல்லா இருக்குமே மிதுக்கு மிதுக்குன்னு மெத்த மாதிரி. அப்புறம் பொட்டிக்கார அண்ணாச்சி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தங்கச்சி. மட்டும் நல்லா தானே இருக்கேன், அதுக்கு தானே இந்த பாடுபடுறேன். ஆமா, அப்புறம் முருதாக்காரே நீங்க எப்படி இருக்கிறவங்க? மூளை இருக்கிறதுனால உங்களை மூளையில உட்கார வச்சிருக்கோம். ஆமா, அப்புறம் தாங்க ஆளுநர்காரரு நீங்க எப்படி இருக்கவங்க? நீங்க எந்த மூலையில உட்காந்துருக்கீங்களோ? சரி இருக்கட்டே. இப்ப தாளக்காரி எந்த மூலையில இருக்காரு? அவர்தான் ஈசானிய மூளை. சரி இருக்கட்டும். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. அப்புறம் சதுக்க நல்ல பொருள் உங்களுக்கு நாங்க என்னத்தை வளப்பரம் கொடுக்க போறோம் இல்லையா? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சந்தோஷம். நேத்துனே மூட்டை செட்டு கூட எடுத்தாங்களா? நான் சத்திட்ட மூணு கேளு அவளுக்கு அர்த்தம்னா இவனு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்குது வெளியில. அப்புறம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன தம்பி கணத்துல கைய வச்சுட்டேன் அக்காடி அத்தாச்சி இப்படி இருக்கேன்னு நினைக்கிறியா? அப்படிலாம் எதுவும் நினைக்காது. எப்படியாவது நினைச்சுக்கப்பா. நான் நல்ல தண்ணியில நினைச்சுக்க. ஆமா, அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? வாய்க்கு வீட்டுக்காரனே நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி மட்டும் சூ போட்டு விடுங்க. ஆமா, அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்க? ஆரம்பிச்சிடுமா? ரெடியா இருக்கீங்களா? ஏப்பா விடிய விடிய ஆட போறது நானும் என்ன தண்ணியோட முன்னாடி உட்காந்துருக்கேன். எதுக்கு தாக எடுக்கணும்னா? ஆகா, சரி கட்டே ஆரம்பிச்சு. என்னத்த எல்லாரும் விசிறி வச்சு வீசிக்கிட்டு இருக்கீங்களா? என்ன வேர்க்குதா? கசகசன்னு இருக்குமே. கொஞ்சம் ஒரு மாதிரியாட்டா இருக்கு. சரி ஆரம்பிச்சோமாங்க. வெத்தலை மடிச்சு கொடு மாமா, மத்தனை வெளியே பொம்பளைனா குளவு போடணும். என்ன தம்பி நான் சொல்றது சரிதானே? அடியா விசில் அடிங்க. ஏய் நீ என்ன பண்ற? விசிலா? உங்க ஊர்ல இதே விசிலா? இங்க வருமா? பொம்பளை விசிலுக்கு ஆம்பளை விசிலுக்கு வித்தியாசம் இருக்கு. என்னது? இந்த சவுண்ட் கொடு.
விஷயம் எப்படி இருக்கு? என்ன விஷயம்? இருங்க அந்த விஷயத்தை கத்துக்கிறோம். என்ன விஷயம்? ஏன்னு கேளுங்க. உங்களுக்கு ஏன் தெரியுமா இவ்வளவு சத்தம் வருது? அதுக்கு நான் தனியா உள்ள அவங்க சொல்றேன். சரி, நீங்க அடிச்சா சத்தம் வரும். எங்க மரவுக்குள்ள வந்துடவா? நான் அடிச்சா சத்தம் வராதுங்க. அது ரைட்டு சார். வீட்லயுமே அப்படித்தானே, அடிச்சாத்தான் சவுண்ட் வரும். மழையில வட்டுது, பருவனை கேட்குது, வாயாடிலுது, கப்பலில் அடிச்சுக்க. உலகத்துல மடிச்சுட்டு ஒரு மாமா. அடி மத்ததை வெளியே சொல்லலாமா? ஒழுங்கா கட்டியிருக்கிறவன் இந்த சத்தம் பயங்கரமா வருது. தெரியும் தெரியும் தெரியும். நீங்க முழுங்க. போகல. இப்ப இந்த குண்டியாட்டம் மட்டும் வேகமா ஜூம் போடுறாரு. நீ எதை எப்படி போடுறன்னு எனக்கு தெரியும். அடி மத்ததை வெளியே சொல்லலாமா? இல்லம்மா, நீங்க ஆடுறீங்க, நாங்க உங்களுக்கு ஒத்தாசை பண்றோம். ஒரு படத்துல செந்தில் தூக்க போடுற மாதிரி கையில கட்டிக்கிட்டு குடிச்சு அப்பா அவா அவவா சக்கல் விடுறீங்களா? இத பாக்குறவங்களுக்கு பூரா இத வாசிக்கிற உங்களுக்கு என்ன கேள்வி? என்ன கதை வேணும் சொல்லி தருவேன், என்ன வழி வேணும்? சக்கிலி மல்லிக்கால வந்துடுறேன் நான் போட்டு வங்கிற புலி. பப்பரா பரபரா கைய விட்டு அமுக்கலாம் பப்பரா. உங்க பழக்கம் சரியில்லை. என்னம்மா உயிரை கொடுத்து வாசிக்கிட்டு இருக்காங்க, உயிரை கொடுத்து ஆடிக்கிட்டு என்ன